மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, விநாயகப் பெருமானே, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, யோகியர்களே, சித்தர்களே, கர்பசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தி கொடுத்த என் அன்பு தெய்வமே, உன்னை அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி காப்பாற்றி வாக்கு கொடுக்கணும்ப்பா கருப்பசாமி. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி நன்றிகள். முதல் உத்தரவு தருமபுரிக்கும் கிருஷ்ணகிரிக்கும் இடையில எப்பா அந்த அந்த வாசலையும் அந்த மூலையும் கணக்கு பண்ணது மாதிரி ஒரு ஆளை நிப்பாட்டு, மக்களை கொஞ்சம் அமைதியாக கர்மசாமிக்கு இல்லாததொன்றில்லை. டிஆர் மகாலிங்கம் பண்ண பாட்டு தெரியுமா அது உங்களுக்கு? கர்மசாமி, என் சொத்துக்கு இடைஞ்சல் கொடுக்குற நிலையிலிருந்து என்னை காப்பாற்றி தரணும்னு கேட்டு வந்த மக்கள் வரலாம். முதல் முறையாக 3 முறை கால் வந்துட்டுவாங்க. வரலாம்ப்பா. உங்களுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் ஊர்லேருந்து 9 கிலோமீட்டருக்கு இடையில் சிவபெருமானுடைய ஆலயம் இருப்பதாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா? ஆமாம். அதிலிருந்து இடப்புறமாக சென்றால் கோபி அணிந்த ஸ்ரீமன் பெருமாளுடைய ஒரு அடையாள சின்னம் உள்ள ஒரு கோயிலும் இருக்குது. அங்கே கருட சேவையெல்லாம் ரொம்ப புனிதமாக நடக்குது. உண்மையா இல்லையா? இப்போ உங்களுடைய எல்லைக்குள்ளே நான் போய் பார்த்தேன். உங்கள் இடத்த ஒருத்தன் 2 பத்திரம் மாற்றி கொடுத்துருக்கான். நான் படித்து பார்த்தேன். 3ஆவதாக ஒருத்தனுக்கு அக்ரிமெண்ட் ஒருத்தன் போட்டு வச்சுருக்கான். இதுதான் அங்கே நடந்திருக்கு. ஆனால் இந்த இடம் உங்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக ஒரே முடிவை நான் பார்க்கும் பொழுது, அந்த இடத்தை யார் ஒருத்தன் கோல்மால் பண்ணானோ அவன் உங்களுக்கு பணத்தை தந்துட்டு உங்கள்கிட்ட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு முடிவாகி இருக்கிறான். ஆனால் அந்த இடத்த விற்றவங்கிட்டிருந்து அவன் திருப்பி வாங்க முடியாத நிலையில் மாட்டியிருக்கான். அதனால் உங்களுக்கு பணத்தை தான் தர முடியும், இடத்த தர முடியாது. பணம் வாங்கி தந்தால் போதுங்களா? அந்த இடத்துக்கு நிகரான வேல்யூஷனில் பணத்தை வாங்கி தந்தா இடம் தான் வேணும். காலில் வந்துட்டுவாங்க. 3 அடி நிலம் கேட்டான் வாமனன் அவதாரம், உலகமே எனக்குள் என்று உணர்த்தியது தான் அந்த அவதாரம். தெரியுங்களா? வாப்பா கொஞ்சம் உட்காருங்க, நான் கண்ணை முழுங்க, நான் என்னென்னு பார்க்கணும். வரேன். ரிட்டர்ன் இந்தா வாங்கினு பத்திரத்தை ரிட்டர்ன் பண்ணி உங்களுக்கு உரிமையாக்கி தரேன். நீதிமன்றத்தில் உனக்கே சாதகமாகும். ஜெயிச்சு தரேன். ஓடிப்போம். இந்தாங்க சில மக்களே, போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு நான் பெற்ற செல்வம் என் பிள்ளைகளெல்லாம் என் சொல்ல கேட்க மாட்டேங்கய்யா. அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க ஐயா. பிள்ளைகளை பற்றி கேட்க வந்தோம். நீங்கள் யாரையா? நீங்கள் தருமபுரி. கால் வந்துட்டு வரலாம். 2 தாப்பன் பிள்ளையுமா? அவர் சொல்ல மாட்டேங்கார் என் மகம்னு. சரி, ஓகே. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. போதாத ஒரு நட்பின் காரணத்தினால் பொல்லாத போதைகளை அனுபவித்து தாப்பனா எவன்டா மயிராண்டி நீ சொல்ல நான் ஏன் கேட்கணும்? இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போ, நாங்கள் இந்த வீட்டை விட்டு எந்திக்க மாட்டோம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டான். கால் வந்துட்டுவான். கெட்டிக்காரன். இப்போ அந்த மகனை திருத்தி தெளிவு பண்ணி கொடுக்கணுமா? அப்படி கொடுக்கணும்னு அவன் இன்னொரு பொம்பளை கூட ஓடி போயிட்டானடா. அதுக்கு என்ன செய்யறது? பிரிச்சுருவோமா? ஓகே பண்ணிடுவோமா? கால் வந்துட்டுவா. எப்படி பிரிக்கிறது? நம்மளதான் பெரிய கத்தரிப்பா இருக்க, கட் பண்ணிட வேண்டியதானே. என்ன உன் பேரன் பேத்திகள்லாம் கொஞ்சம் கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. அதனால் அவன் போன இடம் அவளை சேர்த்துக்கிடுவேன், இவா வேண்டாம்ங்கிறான். அவளை ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு சும்மா அப்படி லேசாக பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க வர்றான்னு பிளான் போட்டிருக்கான். எப்படி பண்ணுறது? அப்படி வேண்டாம். சரி, கண்ணை முடிக்கா. கர்மசாமிக்கு இந்தா வந்து சேருவான். காப்பாற்றி தரேன். மருமகளை கொண்டு வர முடியாது.
உன் மகனை கொண்டு வரேன். பணத்தை தவற விட்டியடா முட்டா பேரே, இந்தா வாங்கிக்க, நல்லா இருக்கும். மத்தியானம் சாப்பிட்டு போ. கர்மசாமிக்கு அதே தருமபுரி எல்லை. காலில் வந்துட்டு வாங்கப்பா. முயன்றுடைய தன் மகன். அம்மா 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 யார் அங்கே இருக்காங்களா? கேட்டு பார்ப்போம். வரலாம், வாங்க வாங்க. சம்சாரம் கல்யாணம் முடிச்சிட்டியாடா? பொண்டாட்டிங்கடா இருக்கா? அவங்க அம்மா வீட்டில். சரி, உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன். ஒரு ஆளுக்கு உடல்நிலைகள் கொஞ்சம் சரியில்லை, அதையெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வெற்றியாக்கி தரணும். இப்போ ஏற்கனவே ஒரு 1.5 வருஷ காலமாக கொஞ்சம் கடன்களும் மனவேதனையும் நடந்துக்கிட்டு இருக்குது. தொழிலை பற்றிய ஒரு மனக்குழப்பமும் வருத்தமும் இருக்குது. நிலத்தை பற்றிய ஒரு சிந்தனை, ஒரு குழப்பம். இதில் எதுவும் வழக்கு வந்துட்டால் சீரழிஞ்சு போயிடுவோமே, இழந்து போயிடுவோமோ அப்படிங்கிறதுக்காக பணம் தேடல் வேட்டை இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை மீட்டி தரணும். அப்படி தானே? கால் விட்டுவாங்க. இல்லை குமரகுருபரா, சுகமாக இருக்கியா? முருகா வருக. உன்னுடைய கட்டுமனைக்கு இடையில போன மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது, எங்கடா இருக்குது? பக்கத்தில் இருக்காள? ஆமாம், அவளுடைய அனுக்கிரகம் அந்த வீட்டில் நிறைய இருக்குது. பாம்பெல்லாம் வருது, என்னப்பா விஷயம்? வாங்க. இப்போ வேறு என்ன செய்யணும்? இந்த பணம் உனக்கு நஷ்டத்துலேருந்து மீட்டும். இந்த கனியை அந்த விவசாய நிலத்தில் கொண்டு போடு, மீட்டி தாரேன், செல்வத்தை ஆக்கி தாரேன். ஆமாம், பட்டு புழுக்களை வைத்து பட்டு நூல்களை பெருக்கு. வாழ்க. சாப்பாடை முடிக்காமல் போயிடாதீங்கடா, எலி போய் உட்காருங்கடா. கர்மசாமி, கர்மசாமிக்கு திருப்பூர். என்னதவும் செய்தேன் சுவாமி. திருப்பூர். திருப்பூர். வணக்கம் 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 வணக்கம். அமைதி 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 அமைதி. கர்மசாமி, திருப்பூர் எல்லை. நான் நடத்துகிற தொழிலை வளப்படுத்தி தரணும் ஐயான்னு கேட்டு வந்தது யாருப்பா? வாடா தம்பி, என்னடா தொழில் பார்க்குற? என்ன தொழில்? என்ன கம்பெனி? ஆ, பனியன் நல்ல சேருதா எல்லாத்துக்கும்? கால் வந்துட்டு வா. உட்கார். உன்னுடைய இடத்துக்கு போய் பார்த்தேன். ஒரு குடோனு பூட்டினது திறக்க முடியாத அளவுக்கு நிறச்சி போட்டு வச்சுருக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னால் இந்த ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் ஏற்றுமதி ஆகிறதுக்கு முடியாமல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அது கூட இப்போ நின்று போச்சு இல்லையா? ஆமாம், அதெல்லாம் பார்த்தேன். இப்போ உனக்கு இதையெல்லாம் விற்று கொடுத்தா போதுமா? விற்று கொடுக்குறேன். உனக்கு மறுபடியும் ஆர்டர் வர்றதுக்கு ஒரு 1.5 மாதம் டைம் இருக்குது. 27 நாளையில் உன்னை ஸ்டாக் அப்புறம் தீர்த்துருந்தேன். சரணடா. உனக்கு ஏற்கனவே ஒரு செக்கு வந்து சரியாக பாஸ் ஆகாமல் இருக்குது, அதை வெற்றியாக்கி தரணும்ல. கால் வந்துட்டு வா. பூ ஒன்று வாடுதம்மா அவன் ஜோடி பூ. தம்பி, ஆனாலும் ஒரு பொம்பளையுடைய உறவு உனக்கு ஏற்படுது. கொஞ்சம் மனத்தை கொஞ்சம் கவனத்தோடு வச்சுக்கா. உன்னைய பயன்படுத்திடுவாங்கடா. என்ன புரியுதா உனக்கு? அது யாருன்னு உன் மனசுக்கு இப்பவுமே தெரியும். கொஞ்சம் அளவை குறைச்சிக்கா. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. அடிக்கடி போன் செய்திகள். வா உட்கார். இப்போ உனக்கு வந்து அதை எடுக்கிறதுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணி தரணும். அவ்வளோதான விஷயம். இந்த உன் சரக்கெல்லாம் விலையாயிரும், அது எல்லாம் பணமாகும். அதற்கு பின்பு 2 கம்பெனிகள்லேருந்து உன்கிட்ட ஆர்டர் தருவாங்க. ஆமாம், இன்னும் ஒரு வண்டி ஒன்று இறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். வெற்றி ஆயிக்கா. நான் சொன்ன ஒரு விஷயத்தில், இந்த பூ விஷயத்தில் பக்குவமாக வச்சுக்கா. போய் உட்கார், சாப்பிட்டு பார்த்துக்கலாம். கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை. தான் பெற்ற மகனை பற்றி கேட்க வந்தது யார்? பிள்ளையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? என்னப்பா பிள்ளைக்கு?
முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் லட்சண டேஸாக. நல்ல பாட்டு தம்பி. உன் மனசு இங்கே இல்லை, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்குள்ள நான் போய் பார்த்தேன். உன் மனசாட்சிக்குள்ள நேர்மையும் உண்மையான தெய்வ நம்பிக்கையும் கொண்ட உத்தமமான மனம் படைத்த மனிதன் நீ. உன் மனைவியோ ஒரு நோயாளி, உண்மையா இல்லையா? நோயாளி. ஆனால் நல்ல மனம் படைத்தவா, ரொம்ப அன்பும் நச்சும் பண்ணக்கூடியவா. பொய் சொல்லிட்டோன்னுடா, அன்பும் இருக்கும், அதுக்கு தகுந்த நச்சு நடக்கும், நச்சு. ஆனாலும் அவள் உத்தமமான பெண்மணி. உன் பையனுடைய படிப்பில் அறிவு மங்கி போச்சு, மதிப்பெண்கள் குறைவாக எடுக்கிறான், படிக்கக்கூடிய ஈடுபாடு குறைந்து நட்புகளோடு சேர்ந்து விளையாடி இப்பொழுது உன் பணமெல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடிய நிலைமையில் அவன் உட்காந்துருக்கான். இதுக்கு கிரகங்கள் காரணமா? ஆமாம். செய்வன காரணம் இல்லை. கவலைப்பட வேண்டாம். இன்னொரு வீடு உனக்கு கட்டித்தரக்கூடிய நேரம் வந்துக்கிட்டு இருக்கு, அதையும் உனக்கு முடிச்சு தந்துடுறேன். பையனை திரும்பி தந்தா போதுங்களா? கால் விட்டுவான். ஓஹோ, உன்னுடைய சொத்துக்களில் 2 பங்குகள் இருக்குடா தம்பி, புரியுதா? அந்த 2 பங்கில் ஒரு பங்கு உனக்கு கொஞ்சம் வில்லங்கமானதாக இருக்கும். அதில் நான் வில்லங்க இல்லாமல் நடத்தி தரேன். தைரியமாகடா, காப்பாற்றுறேன். சாப்பிட்டு போ, ஆத்திரப்பட்டுறாத, அமைதிப்படி ஓ. அதே திருப்பூர் எல்லை ஸ்வீட் ஸ்டால். நீங்களும் ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்கானே, பேக்கரி வச்சுருக்கா. நீ என்னடா வச்சுருக்க? ஸ்வீட் ஸ்டால். என் பேரை போட்டு யார் வச்சுருக்கா? அப்போ கால் வந்துட்டு வா. உங்கள் ஸ்டூல்னால கர்மசாமிக்கு அகலக்கால் வைக்கக்கூடாது, புரியுதால? என்ன கால் வைக்கக்கூடாதா? ஏன் வைக்கக்கூடாது? ஆசை மனிதனை என்ன செய்யும்? படுகொலியில் போய் தள்ளிடும். இப்போ நான் கொடுத்த கடையை இன்னும் 1 வருஷத்துக்கு ஓங்காரமாக நடத்துகிறேன். அதில் ரெட்டிப்பான வசூல் உனக்கு வந்துடும். இந்த வசூல் உன்னுடைய கடனை தீர்த்துடும், உனக்கு ஒரு சேஃப்டிக்கை உருவாக்கும். அதுக்கு பிறகு ஒரு நண்பனுடைய உதவி உனக்கு வரும். அவன் நல்லவனா இல்லையான்னு நான் தான் பார்த்து சொல்லுவேன். நீ முடிவெடுத்தனா அப்படி வேலை போயிடுவேன். அடுத்து ஒரு கடையை உனக்கு நான் இன்னொரு இடத்துல முடிச்சு தருவேன். அப்போ 2 கடை வச்சு நடத்தலாம்ல. அதனால தான் இப்போவுமே ஆசைப்படாதுன்னு சொல்கிறேன். சரிண்ணா? கால் வந்துட்டுவான். கர்மசாமிக்கு வேற என்னடா வேணும்? செல்லக்குட்டி பேர நிறைய ஆர்டர் வருதுடா. இந்தா 10 லட்சத்துக்கு மேலே உனக்கு பணம் வரும்டா. பிடிச்சிக்கா, அசத்து, ஆம்பளை போல. சரி, 5 பாட்டு கொடு, 5 பாட்டு கொடு. கர்மசாமிக்கு அதே திருப்பூர் எல்லை ஸ்வீட் ஸ்டால் பேக்கரிஸ் வரலாம். வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாரா நிலையே. நீங்கள் தொழில் தான், அந்த தொழில் வச்சுருக்கீங்க. கேட்க வந்த கேள்வி பிள்ளையை பற்றி தான் கேட்க போறீங்க. என்னம்மா, என்ன விஷயம்? என்ன செய்யணும் ஐயாவுக்கு? தொழிலுடைய நஷ்டத்தை நான் தீர்த்து தந்துடுவேன். இப்போ இருக்கக்கூடிய கடன்களை தீர்க்கிறேன். அடுத்து நிறைந்த வியாபாரத்தையும் தர சொல்லி உங்களை வளப்படுத்திடுவேன். அதில் கவலை வேண்டாம். வேறு பிள்ளைக்கு என்ன செய்யணும்? படிக்கிறது சரிதான், கொஞ்சம் மண்டை சரியில்லை, புரியுதா? கொஞ்சம் திருத்தி தரேன். கால் வந்துட்டு வாங்க. என்னப்பா உங்கள் டாக்குமெண்ட்டெல்லாம் எங்கேப்பா இருக்குது? யார்கிட்டப்பா இருக்குது? அடமானத்தில் வச்சுருக்கீங்களா? சீல் குத்திலாம் வச்சுருக்கான். அதெல்லாம் எப்போ மீட்டுறது? அதை நினச்சி நீ கவலைப்படாத. எப்பண்டா மீட்ட போகிறோம், அதுக்கு எப்படிடா முடியும் முடியாதாங்கிற வேதனைப்படுறியே, அந்த வேதனை வேண்டாம். கருப்பசாமி இருக்கும் பொழுது மலையே சரிஞ்சு விழுந்தாலும் நெல்லுன்னு சொல்லி நிறுத்தி உன்னை காப்பாற்றிடுவேண்டா. இந்தா அப்பா பணம் தந்திருக்கேன், லட்ச லட்சமாக குவியும். உன் டாக்குமெண்ட்டை மீட்டி தந்துட்டேன். இந்தா நல்லாரு. செல்வாக்காயிரு என் அன்பு மகளே, வாழ்க. சாப்பிட்டு போங்க செல்லக்குட்டிகளே, உட்காருங்க. கர்மசாமிக்கு இடம் சொத்து சொந்தமாக மனவேதனைப்பட்டது யார்? திருப்பூர் எல்லையில் என்னென்ன சொத்து? இவ்வளவுதானா? கால் வந்துட்டாங்க, நம்ம மீட்டிடுவோம். நம்ம எதுக்கு உட்காந்துருக்கோம்? இட பிரச்சனை ஒரு பக்கம், கடை பிரச்சனை ஒரு பக்கம். நான் என்ன செய்வேன்? வாங்க
என்னாலும் வாழ்விலே கொஞ்சம் கண்ணை முடுங்க ரெண்டு பேரும். என்ன நடக்குன்னு பார்க்கட்டும். ஒன்று போல காலில் வந்துட்டுவாங்க. ஒரு மருமகா உன் குடும்பத்தை ஒட்டவே விட மாட்டாப்பா. இன்னொரு பொம்பளையால் உன் மகனுடைய மனசு பாதிக்கப்பட்டிருக்கும். இப்போதைக்கு இருக்கக்கூடிய கடனுக்கு உன் பிள்ளைகள் பொறுப்பெடுத்தாலும் அதை அவங்களால செய்ய முடியாது. அந்த கடனை நான் உங்களுக்கு தீர்த்து தர கண்ணை முடிக்கிட்டு மாய ரூபத்தில் பணத்தை கொண்டு வந்து தரேன். ஒரு டாக்குமெண்ட்டை நான் மீட்டி தரேன், இன்னொரு டாக்குமெண்ட்டை விற்றுத்தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதை விற்கிறதுக்கு வழியும் நான் ஆளை கொண்டு வந்து சேர்க்குறேன், பணத்தை தரேன். கால் ஒன்று வா. இடைப்பட்ட நேரத்தில் தூங்காமல் நெஞ்சு படபடப்பு வரையெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு உனக்கு. அதனால் ஹிருதயத்தில் எந்த குறையும் இல்லை, மனசால் பாதிக்கப்பட்டிருக்க. ஆஞ்சோ பண்ணவும் வேண்டாம், எக்கோ எடுக்கவும் வேண்டாம், நோய் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்னை காப்பாற்றுறதுக்கு என்னால் முடியும். பக்கத்தில் வா, வாமா. கர்மசாமிக்கு இந்தா நல்லாரும் என் செல்ல மகளே, இந்தாப்பா என்னாலும் என் துணையால் முன்னேறுவீர்களப்பா. தீர்ந்தாச்சுடா, இனிமே அப்படி நினைப்பே வேண்டாம். சாமி நம்ம டாக்குமெண்ட்ஸ் வச்சு 5 லட்ச ரூபா பணம் கொடுத்தானுங்க. ஒரு பைசா இல்லாமல் 7 வருஷம் ஆச்சு, ஒரு பைசா கொடுக்க மாட்டேங்கிறானுங்க, போனே எடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஒரு மாதமாக இவ்வளோதானா? மாற்றி விட்டுருதேன், கவலைப்படாத. அடுத்த வாரம் அவனை போய் பாரு, என் பேரை சொல்லிக்கிட்டு பாரு, மாற்றி ஆயிரும். போ, சாப்பிட்டு போங்க, சாப்பிடாம போயிடாதீங்கப்பா, தப்பு. கர்மசாமிக்கு குடியால் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காமலா? யாருக்குப்பா அது? குடியால் உடல்நிலை பாதிக்கப்பட்டோ மன அமைதி குறைஞ்சோ இருக்கிறது யாரே? குடிகட்டு போனது யாரு? குடிகட்டு போனது. வணக்கம் தம்பி. வணக்கம் 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 வணக்கம். என்னப்பா, யார் குடிச்சா? எவ்வளோ நாளாக குடிச்ச? கால் விட்டு வா. ஆசை பக்கத்தில் வரலாம். என்னப்பா வேணும் உனக்கு? இப்போ விவசாயத்தை நான் பெருக்கி தரேன், கவலைப்படாத. புரியுதா? 1 2 3 4 5 6 6ஆம் இடத்துல தண்ணீர் பெருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்குது. அதனால தான் இப்போ உனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. இன்னொரு இடத்துல தண்ணியை போடலாமான்னு ஒரு சிந்தனை வந்திருக்கு. நஷ்டப்பட்டுட்டா என்ன செய்ய அப்படி நினச்சி குழம்புதியான். கால் விட்டு வா. என்னடா தம்பி, நம்ம தண்ணி கொடுப்போம், என்னப்போ அவன் நமக்கு தண்ணி தரானான்னு பார்ப்போம். சரக்கு எப்பண்டா கிடைக்கும்? சாயங்காலம் கிடைக்குமா? பிறகு ஒன்று வாங்கிட்டு வந்துடு. இங்கே தண்ணியை கூட, அங்கே நான் தண்ணியை கொடுக்கேன். இனிமேல் நீ குடித்தேன்னா உன்னை செவுட்டில் நான் அடிப்பேன்டா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சாமி, என் புருஷனுக்கு வருமானம் இருந்தாலும் அதை பேணக்கூடிய புத்தி இல்லை, குடும்பத்துக்குள்ளே குழப்பமாக இருக்குன்னு ஒரு பொம்பளை காக்குறாயா? யார் அந்த பொம்பளை? வருமானம் சம்பந்தமாக மனக்குறையும் கடன்களும் மனக்குழப்பமும் அடைந்து வந்த பெண்மணி யார்? யாரம்மா? யாரெல்லாம் வந்தீங்க? ஓஹோ, கதாநாயகனையும் கையிலேயே விட்டு வந்துருக்கேன். ஹேண்ட் வந்துட்டுவேன், ஹேண்ட் வந்துட்டுவேன். ஆனந்தம் பிள்ளை இருக்காடா? உட்காருங்க. உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்தேன், முருகப்பெருமான் இருக்காரா? என்ன விஷயம்? அவரை ரொம்ப அன்போடு கும்பிடுவீங்களா? அப்படியா? பச்சை மயில் வாகனன் பன்னீர் கை தோழன் இச்சை தவிர்க்கும் எம்பெருமான் முருகன் என்றும் இளமையாக இருப்பான். உன் குடும்பத்துக்குள்ளே போய் பார்த்தேன், 2.5 வருஷ காலமாக கடன்களும் மனவேதனையும் ஆண்டிருக்கு. இதனால் 2 பேரும் உழைச்சாலும் அது தீர்மானம் கம்பளை பண்ணி பார்த்தா அதுவும் கூட நடக்க மாட்டேங்குது. அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் குறைஞ்சி போச்சு. எப்படி இதிலேருந்து மீள போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன குழப்பம். கால் விட்டுவாங்க. மீள வச்சுருவோம். என்னடா தம்பி, நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு தானே இந்த உலகத்திலே நம்ம பிறந்திருக்கோம். உண்மையா இல்லையாப்பா? வாங்கடா. வேறு என்னடா வேணும் செல்லக்குட்டிகளே? வீட்டு வாசலில் கடைக்காரன் வந்து நிற்கிறேன். கவலைப்படாத,
ஒரு இடத்துல உனக்கு பணத்தை வர வைக்கிறேன், கண்ண முடுறா. அப்பா குபேரா, இந்தா பணம் கிடைக்கும், கடனை தீர்ப்ப, உன் உள்ளத்துக்கிடையே தானாக தோன்றும். இதை எடுத்தானே இது மூலமாக நமக்கு பரிசு கிடைச்சிருமோ அப்படி ஒரு ஆசை வரும். அன்னைக்கு அடிப்படா கடத்தை தீர்த்துருவா போ. அண்ணன் பட்டுக்கோட்டையார் எங்க? அடே ராசா, எட்டி போயிட்டீங்களப்பா. எம்பெருமானே, வாடா தம்பி வா. இவன் பேர் என்ன பேரு? என்ன படிச்சிருக்கான்? என்ன படிச்சிருக்கான்? சரி உட்காருங்க. என்ன சப்ஜெக்ட் படிக்கிற? உட்கார். ஒன்றும் கவலைப்படக்கூடாது. 2025 இவளுடைய வேலைக்கு உறுதி கிடைக்கும். ஒன்று சரியா? இவனுடைய மனசு கொஞ்சம் படிப்பு பக்கத்துலேயும் பெற்றோர்கள் பக்கத்துலையும் இல்லாமல் அலப்பாஞ்சிக்கிட்டு இருக்கான். இவனுடைய நிலைகளை சரியாக்கி படிக்க வச்சு தாரேன். எதிர்காலத்தில் வெளிநாட்டில் நிறைந்த செல்வங்களை தேடுவான், உருவாக்கி தாரேன். இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே கொஞ்சம் பணங்கள் நஷ்டமாகி மனவேதனைகள் அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? நீ போகிற முக்கியா? இங்கே தள்ளி வா, அவனை ஒரு பார்வை பார்க்கட்டும். கண்ணாடியை கலந்துட்டு என்னையும் மட்டும் பாரு பார்ப்போம். பார்க்குறேன், கடல் தெரியுதானு. அடுத்த மாதமே ரெடி பண்ணிடா. ஏய் இந்தா தயாராகு, வெட்டியாகு, பணத்தை தேட்டு. இப்போ கேடு வரத்த ஏன்னா கண்ணை முடுங்க பார்ப்போம். எதிர்பார்க்காம வீட்டுக்குள்ளே அப்படி ஒரு அலப்பாயுத மாதிரி மனநிலைகள் தோன்றுது. கிரகங்களின் கோளாறால் தீய சக்தி இருக்கே தவிர மந்திர தந்திரம் இல்லை. நல்லா இருங்க, காப்பாற்றித்தரேன். என்னை பார்த்து போங்க. மத்தியானம் கேட்கக்கூடாது, முடிஞ்சு போச்சு. கர்மசாமிக்கு கோயமுத்தூர் எல்லை கடன்களால் பாதிக்கப்பட்டது யார்? கடன். இந்த கேள்வியில் 3 பேர் இருக்காங்க. இந்த கேள்விக்கு 3 பேர் இருக்காங்க. தொழிற்சாலை யார் வச்சுருக்கா? தொழில். நீ என்ன தொழில் வச்சுருக்க? டிரைவர். நீ என்ன வச்சுருக்க? எல்லா தொழிலும் மட்டும் வச்சுக்கிட்ட. நிறுவனம் யாரும் வச்சுருக்கீங்களா? நிறுவனம் அல்லது நிறுவனம் நீ வச்சுருக்கியாப்பா? கால் வந்துட்டு வரலாம். ஏன்னா போட பார்த்தேன், அதை வச்சு தான் கண்டுபிடிச்சேன். கற்றதெல்லாம் ஒரு கையளவு, கடைத்து காட்டுவது கடல் அளவு. வெற்றி முகம் தரும் வேடமுகம். விநாயகர் எங்கப்பா இருக்காரு? பக்கத்தில் வீட்டு எல்லைக்கு உள்ளேயே இருக்காரு. அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். கட்டிடுவார் துயர் உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழிலெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் ஓடிக்கிட்டு இருக்கே தவிர அவ்வளவுக்கு ஃப்ராங்காக ஃப்ரீயாக ஒன்றும் ஓடலை. ஒன்று. அதே மாதிரி இப்போதைக்கு நிறைய பணங்களை நஷ்டமாக்கி கடன்களும் மனவேதனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பிள்ளையினுடைய மனப்பக்குவம் சரியில்லாததுனால் உங்கள் உள்ளத்தில் துன்பமும் உயிரோடு இருக்கவா வேண்டாமாங்கிற தலைப்பும் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. இவ்வளோதான விஷயம். கால் வந்துட்டாங்க. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. வாலிபத்தில் காதலிக்க பட்டுக்கோட்டை அண்ணனுக்கு சாதகத்தில் இடமும் இல்லை. ஒரே ஒருத்தர் மேலே தான் தப்பு. அது உன்னுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய பிள்ளையினுடைய உள்ளத்தில் தான் அந்த தப்பு. அந்த தப்பை திருத்தி நான் ஒற்றுமையாக வாழ வச்சு தாரேன். கவலைப்படவே வேண்டாம். உங்கள் கண்ணீரை துடைக்கிறேன்டா. கால் நிறுத்துவாங்க. கர்மசாமிக்கு பசிக்கு நேரம் சாப்பாடை கொடுத்தா சாப்பிட்லாம். பசி இல்லாமல் தூங்குகிற நேரம் கொடுத்தா யார்ப்பா சாப்பிட முடியும்? அப்பும் சாப்பிட்டா அது பிரச்சனை. இந்தா மகனே, என்னையை பார்த்துட்டு போ.
எல்லா துன்பமும் தீர்ந்தாச்சு, வெற்றி உண்டு. வா, அன்பு கொள்வாய், அரவணைப்பாய், ஆறுதலாய் இருப்பாய். வாழ்க வாழ்க வாழ்க. அதே கோயம்புத்தூர் கடன்பட்டு வந்த மனிதன் வரலாம் வரலாம் வரலாம். வாப்பா, கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் தலைவன் தலைவி வந்திருக்கீங்களா? கணவன் மனைவியாம்மா நீங்கள்? ஆம்பளைக்கு தெரியாமல் பொம்பளை கடன் வாங்குறது, பொம்பளைக்கு தெரியாமல் ஆம்பளை கடன் வாங்குறது, இதெல்லாம் நம்மள எல்லா பகுதியும் எனக்கு நம்ம நினச்ச முடியாது. இந்த குழுக்கள் வந்த பிறகு நிறைய பிரச்சனை வந்துருச்சு. எனக்கா பக்கத்தில் வா, அக்கா பக்கத்தில் வா, பக்கத்தில் வா. என்னப்பா கடன் உங்களுக்கெல்லாம்? அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்து செம்மை ஆகிட்டிய. ஆமாம், இதெல்லாம் உங்களுக்கு ஆசையின் பொருட்டு வந்த ஒரு வினை. புரியுதா? நம்பிக்கை துரோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆசையினால் வந்தது. நீங்கள் கொஞ்சம் கொடுங்க, உங்களுக்கு நான் ரெட்டிப்பாக தந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி உங்களை ஃபேஸ் வாஷ் பண்ணியிருப்பான். இப்படி தான் நடந்திருக்கும். நிறைய கோல்மால் இப்படி நடக்கு. யாருமே இந்த மாதிரி விஷயங்களில் மாட்டிக்கிடாதீங்க. கண்ணை முடுங்க, உங்களுக்கு நான் அந்த பிரச்சனையை தீர்த்தாரேன். கொஞ்சம் சனி பகவானை மனதுக்குள்ளே வேண்டுங்க மக்களே. சனி பகவானை கொஞ்சம் வேண்டிக்காங்க, நானும் அவரை கொஞ்சம் கூப்பிட்றேன். மஞ்சுதவளையும் தீர்வாள் தசரதன் தன் மகனை வனவாசமாக்கு வித்தாய். பஞ்சவர்கள் சூதாடி பதியிழந்து பஞ்சுபடும் பாடு செய்மித்தாய். எஞ்சலினாரி சந்திரன் பெண்டை விற்று இழிகுலத்தினே அமரச் செய்தாய். தஞ்சமென உனை எக்காலமும் நான் தொழுதேன். காலனே சனியனே காகமேரும் தம்பிரானே. அப்பா, உன் திருநாமத்தை சொல்லி இந்த மக்களுக்கு இந்த கனியும் காசும் கொடுக்குறேன். கடனை தீர்த்து கொடுத்து செம்மையாக வளர்க்கும். இந்தாப்பா, கண்ணை திறந்து பார்த்துட்டேன். கடனை தீர்ந்தாச்சு. எந்த வழியிலையோ பணம் வரும், கடன் தீரும். இந்தாங்க கட்டி கொண்டு சனி பகவானுக்கு தீபத்தை போட்டுக்கா. எனக்கு சக்கரை பொங்கல் வச்சு கும்பிட்டுக்கா. போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கு கோயம்புத்தூர். யாருக்குப்பா? என்ன கோயில் இருக்கு? சுந்தரவல்லி ருத்ர மாரியம்மன். கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்தீங்க? நீ மட்டும் தான் வந்து சம்பந்தியா? ஏ உள்ள அது யாரு? ஏக்கா வா வா, நல்லா இருக்கியா? உட்காரலாம். என்னம்மா வேணும் உனக்கு? உன் பையன் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்ததில் இன்னொருத்தருடைய நட்பு உள்ளே ஓட்டிடுது. அதில் நிறைய லட்சக்கணக்கான பணங்கள் நஷ்டமாகி கடன் பட்டுட்டான். அதை ஏமாற்றிட்டு போனது ஒரு பொம்பளை பிள்ளை. அதில் இவன் பாதிக்கப்பட்டுட்டான். இப்போ ஆண்டியோ ஆகிட்டான். வேறு இடத்துக்கு வேலைக்கு போகணும் போகிறான். இது என்ன பெரிய விஷயமா? கால் வந்துட்டு வா. அவளை போய் கேட்டால் உன் கூட இருந்ததும் போதும், நான் பட்ட கடனும் போதும். பணம் தர மாட்டேன்டா. அதுக்கு ஈடாக நானும் ஆகிட்டேன். அதுக்கு ஈடாக நானும் ஆகிட்டேன். அதனால் உனக்கு பணம் தர மாட்டேன். நீயே உழைச்சிக்கா, நீயே அடைச்சிக்கா. நீ தானே ஆசைப்பட்ட, நான் எப்படி தர முடியும்? இப்படி காக்காவா. அதனால் உன் மகன் இன்னும் 1 வருஷத்துக்கு அடுத்த இடத்துல வேலைக்கு போட்டும். அவனுக்கு புத்தி வர வைக்கணும். அந்த பேவிள்ளைக்கு தாப்பில்லாமல் வாழுதமே. நம்ம அம்மா நம்ம தானே காப்பாற்றணும். அப்படி புத்தி வேண்டாமா? வேணுமா வேண்டாமா? இந்தா அவனுக்கு புத்தி வர வைக்க, கடனை அடைக்கிறேன். உன் பிள்ளைய உத்தமனை ஆக்குறேன். போ. இந்தா நல்லா என் செல்லக்குட்டி, சாப்பிட்டு போ. அரைகுறையாக போயிடாத. தப்பு. உனக்கு என்னம்மா வேணும்? அப்படியா? கண்ணை மூடு. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மனத்தை அடக்கிட்டு கண்ணை மூடு. ஒரு தடவை காலில் வந்து கண்ணை மூடு, நான் பார்க்கட்டும். தோல் தசைகள்லாம் சரியில்லை. என்ன சரியில்லாமல் இருக்கார். கண்ணை முடிக்கா. உன் மாங்கல்யத்துக்கு எதுவும் ஆபத்து வருமா? உயிரோடு எழுப்பிடலாமான்னு பார்க்குறேன். அன்னையே பராசக்தி, இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் சொல்ல. மங்களம் விளையும். உனக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி நான் எழுப்பி தரேன். கவலைப்படாத. கால் வந்துட்டு வரலாம்.
இன்னும் 3.25 ஆண்டுகளுக்கு அவன் ஆயுளுக்கு பங்கமில்லை, தெளிவு பண்ணி தருகிறேன். சரிண்ணா? வேற என்ன வேணும் மகளே? அடுத்து வரும்பொழுது என்னைய பாரு, அதையும் எழுப்பித்தாரேன். நல்லா இருக்கும்.